பிதாவாகிய தேவனை கிறிஸ்து மூலமாய் அன்பு கூறுகிற, அவருடைய கட்டளைகளை பின்பற்றுகிற, பிரமாணங்களை நேசிக்கிற, அவருக்கு பயந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது பேச வேண்டிய பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே 2வது பகுதி. அந்த பாடம் என்னவென்றால், நான் திருப்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இப்போ என்ன பாடத்தை நம்ம பார்த்தோம்னா, எது போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது என்று நாம் நம்பினால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதுக்கான 2 உதாரணங்களை நம்ம கடந்த பாடத்தில் பார்த்தோம். பார்வோன் பிரதானமான ரதங்களை குறித்து அவனுடைய நம்பிக்கை இருந்தது, துணிச்சல் இருந்தது. அதனால் அவன் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். தேவன் அங்கே மகிமைப்படக்கூடியவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் இருந்தபடினாலே அவர்கள் தேவன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி அவர்களை தேவன் காப்பாற்றினார். மனித நம்பிக்கையும் தேவ நம்பிக்கையும் குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். அந்த ரதங்கள் பழமையானவைகளாயிருந்த பிரதானமான ரதங்கள் என்று சொல்லி பார்த்தோம். அவங்க தேவன் அவங்களோடு கூட யுத்தம் செய்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பிறகு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு காட்சி பார்த்தோம். நமக்கு பேர் உண்டாக. ஒருவேளை வாயில நம்ம மேலோட்டமாக ஏதாவது சொல்லலாம், ஆனால் இருதயத்துக்குள்ள நினைச்சோம்னா மனிதனை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக. இப்போ தேவனுக்காக என்றால் இருதயத்திலையும் நம்ம சுத்தமாக தான் இருக்கணும். வாயில வெளியே எப்படி பேசுகிறோமோ உள்ளுக்குள்ளே சுத்தமாக இருந்தால் தான் தேவனுக்கு பிடிக்கும். மனிதனை பிரியப்படுத்தி நம்முடைய வாழ்நாள் வீணான கிரியை போச்சு இல்லையா, பிரயோஜனமற்ற கிரியைகளாக போச்சு. மனிதன் நம்மளை புகழ்ந்து என்ன பிரயோஜனம்? மனிதன் நம்மளை பாராட்டி நமக்கு என்ன பிரயோஜனம்? தேவன் பாராட்ட வேண்டும் என்றால் இருதயத்திற்குள் நமக்கு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. தவறான நினைவுகள் தேவனுக்கு எதிராக இருக்கும் என்றால் தேவன் நம்மளை மாயக்காரன் சொல்லுகிறார், வெள்ளடிக்கப்பட்ட சுவர் என்று சொல்லுகிறார், கல்லறை என்று சொல்லுகிறார். இதுபோன்று நாம் மனுஷருக்கென்று வேலை செய்யாமல் தேவனுக்கென்று தான் எப்போதுமே இருக்கணும். ஏன்னா தேவனிடத்தில் தான் பலனை தேடுகிறோம். மனிதர்களுடைய புகழ்ச்சி எல்லாமே வீணா போனுச்சு, இங்கேயே அடைந்து தீர்ந்தது. இப்போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமம் 11:6 தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று இருக்கிறார்கள். இந்த பெருமையான நினைவுக்கு எதிராக தேவன் அவர்களை தாறுமாறாக்கி நகரம் கட்டுகிறதை 8ஆம் வசனத்தில் விட்டு விட்டார்கள். இந்த பாடத்தை தான் கடந்த நாளில் நம்ம பார்த்தோம். அவருடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்ப்போம். இன்னொரு பகுதியும், தன்னை நம்பிக்கொண்டிருந்த, நான் புத்திமான் என்று யோசித்த, நான் வல்லவன் என்று யோசித்த, என்னுடைய யோசனை, என்னுடைய பலம், நான் எவ்வளோ ஒரு ஜாதிகளை பிடிச்சிட்டேன், இந்த மாதிரி அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுக்கு எதிராக நாம் பேசும்போது தேவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கடந்த நாளிலே பார்த்தோம். இப்போ நம்ம நேபுகாத்நேச்சர் கூட நான் கட்டின என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னபோது என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். அப்புறம் அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் மதியீனமான பிள்ளைகள் இல்லை. ஆனால் நம்முடைய யோசனை மனிதனுக்காக இல்லாமல் தேவனுக்காக இருக்கணும். தேவன் நம்முடைய இருதயத்தில் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை நம் நினைவுகளையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து பரிசோதித்து பார்க்கிறார். என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம் எல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, வேதத்தில் அதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. பாருங்க, என்ன நம்ம யோசிக்கலையோ அங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத போது ஒன்றுமே அறிந்திருக்கிறதாக நம்ம சொல்லவே முடியாது. இன்னும் ஒரு தாண்டி ஒரு காரியம் இருக்குது. அது ஒரு மனிதன்
பாதையை பற்றி அவர் சொல்கிறார். இப்போ நம்ம அதை பேசலை. அப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கையானது முதல் காரியம் மனிதனுக்காக அல்ல, தேவனுக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுக்காக தான் வாழ்கிறோம் சொல்லும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம் பிதாவாகிய தேவனை தான் மகிமைப்படுத்தணுமே தவிர எனக்கு நானே மனிதர்களை புகழணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. நீங்கள் போதிச்சாலும் சரி, மற்ற பணிகளை செய்தாலும் சரி, மற்ற உங்களுடைய கட்டடங்கள் மற்ற திறமையான வேலைகள், எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் தேவ ஞானமே தவிர அது மனித ஞானம் கிடையாது. எல்லா புகழும் கனமும் மகிமையும் கிறிஸ்து மூலமாய் ஒருவருக்கே நம்ம செலுத்துவதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். ஏன்னா அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த ஆவி, அவர் கொடுத்த பலம், அவர் கொடுத்த ஞானம். நான் யோசனை பண்ணின போதும் தேவனுக்காக வாழுகிறவர்களை தேவன் புகழுகிறார். மனித புகழ்ச்சி வீணாகும் என்று நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம அந்த பகுதிக்கு நம்ம போகிறோம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். அவன் என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டகசாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனைப் போல குடிகளை தாழ்த்தினேன். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. நான் புத்திமான், நான் வல்லவன் என்று சொல்லி தன்னுடைய யோசனையில், தன்னுடைய யுக்தியில், தன்னுடைய ஞானத்தில் அதை பிடித்தேன் என்று சொன்ன அசிரியனுக்கு தேவன் என்ன சொல்றார்? இதை பற்றி தான் நம்ம கீழே பார்க்க போறோம். பாருங்க, இப்போ நம்ம யாரால் வாழ்கிறோம், யாரால் பிழைக்கிறோம், யார் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணது என்று தோற்றத்தில் காண முடியாது. இது ஒவ்வொரு நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கல. நமக்கு விசுவாசத்தின் வாயிலாக, தேவனுடைய சத்தியத்தின் வாயிலாக அவர்தான் நடப்பிக்கிறார், அவர்தான் வழி நடத்துகிறார், அவர்தான் செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த அசிரியன் தேவனுக்கு எதிராக என்ன பேசினார்? 14ஆம் வசனத்தில், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல என் கை ஜனங்களின் ஆஸ்திகளை கண்டுபிடித்தது. விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரிக்கொள்வது போல பூமியெல்லாம் நான் வாரிக்கொண்டேன். ஒருவரும் செட்டை அசைத்ததும் இல்லை, வாயை திறந்ததும் இல்லை, கீழ்ச்சென்று சத்தமிட்டதும் இல்லை என்று சொல்கிறார். இவன் நினைக்கிறான், இவனுக்கு பயந்துகிட்டு தான் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்கன்னு நினைக்கிறான். தேவன் என்ன சொன்னார்னா, அபபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக தான் அவர் அனுப்பப்பட்டிருக்கார். இஸ்ரவேல் ஜனங்கள் உலக வாழ்க்கையில வாழ்ந்த கானான் தேசத்தில் இருந்த அந்த ராஜாக்களை காலில் மிதிக்கிற அளவுக்கு இருந்தாங்கன்னா இவங்க திறமையில் அது மிதிக்கப்படலை. இவங்களை பார்த்து அவங்க பயப்படல. தேவன் பயத்தை அவர்களுக்கு உண்டாக்கினார். தேவனுக்கு எதிராக இருந்த அவபக்தியான அக்கிரம் நிறைந்த அந்த ஜனங்களுக்கு எதிராக தேவனுடைய பிள்ளைகளை மிதிக்கும்படியாக செய்தார். இதுல மனிதன் தன்னை குறித்து பெருமை பேசுவதற்கும், நான் வல்லவனைப் போல என்று சொல்வதற்கும் என்ன இருக்கிறது? நான் புத்திமான் என்று சொல்வதற்கு என்ன இருக்கிறது? ஜனங்கள் எல்லையை மாற்ற இவருக்கு என்ன இருக்கிறது? அவர் அதை செய்தார். அப்போ தேவன் அசிரியனுக்கு எதிராக என்ன சொல்றாரு? அசிரியன் நினைவுக்கு விரோதமாக, நினைவு யாருக்கு விரோதமாக இருந்ததுன்னு சொல்றாரு? கோடாரியானது தன்னை வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? இப்ப வெட்டுறது யாரு? தேவன். வெட்டுகிறவன் தான் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? அப்போ வெட்டுகிறது யாரு? தேவன். கோடாரி யாரு? அந்த அசிரியன். என் கையில், அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம் சொன்னது நினைவு இல்லையா நமக்கு? அப்ப இவன் இப்படி பேசுகிற பொழுது யாருக்கு விரோதமாய் பெருமை மேன்மை பாராட்டிட்டு இருக்காருங்க? வெட்டுகிறவனுக்கு விரோதமாக. கோடாரி தானா வெட்டாது. நம்ம எந்த செயலையும் தானா செய்ய முடியாது. ஆனா கோடாரி ஒன்று இருக்கணும், அதை வச்சுதான் தேவன் பயன்படுத்துறாரு. இதுல பெருமை பாராட்டலாமோ என்று கேட்கிறார். வாளானது
தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாருங்க, அப்ப வாள் யாரு? அந்த அசிரியன். கையாடுகிறவர் யாரு? கையாடுகிறவர் தேவன். இப்பொழுது அவருக்கு அது புரிஞ்சிருக்கிறதா? இல்லைன்னு சொல்லிதான் அவர் சொல்றாரு. பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும். பாருங்க, அவர் கையில் என்ன கொடுத்துருக்காரோ, இப்படி யார் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவரையே அது என்ன செய்தாமோ மிரட்டுறதுக்கு போல இருக்குன்றாரு. நமக்கு தெரியுதா அது? நான் எங்க அப்படி சொன்னேன் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து பேசுகிறோம், தேவனுக்கு எதிராக நம்ம நடந்து கொள்கிறோம். ஆனால் அப்படிலாம் செஞ்சுட்டு நான் எங்கே உங்களை மிரட்டினேன், நான் எங்கே பெருமையாக இருக்கேன் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் வேத வாக்கியம் சொல்வதான உண்மை. தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினால் போலவும். இப்போ மிரட்டுறோமா இல்லையா தேவனை? நாமே மேன்மை பாராட்டும் போது, நாமே பெருமை பாராட்டும் போது, நான் வல்லவன் என்று சொல்லும் பொழுது, நான் தான் இல்லையா மாற்றேன்னு சொல்லும் பொழுது, நாம் பெருமையும் மேன்மையும் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். அப்போ அதுக்கு இன்னும் கூடுனால் நம்ம என்ன செய்யறோம்னா தேவனையே மிரட்டிட்டு இருக்கோம். நீ கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்றோம். ஆனால் மனுஷனாகிய நாம் சொல்றோம், நான் அப்பெல்லாம் சொன்னதே இல்லையே, தேவன் தான் சரி அண்ணா சொல்றேன், அப்போ எதுக்கு நம்ம இப்படி பேசுறோம்? அப்படியானால் தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்தவராக இருக்காரா? மிரட்டினார் போலவும் கோலானது நான் மரக்கட்டை அல்லவென்று எலும்பினார் போலவும் இருக்குமே. பாருங்க, அப்போ கோல் கொடுத்துருக்காரு, நான் அதெல்லாம் கட்ட கிடையாது, இப்போ விரோதமாக என்ன செய்தது? எலும்பினது போல இருக்குமேன்றார். இப்போ இது ஒரு உதாரணம் போதாதா? நமக்கு போதுமே. இப்போ மனிதன் தேவனுக்கு எதிராக மேன்மை பேசும்போதும் பெருமை பேசும்போதும் தேவனை நாம் மிரட்டுகிறோம், அவருக்கு விரோதமாய் எழும்புகிறோம். நான் ஒரு மெய்யாக சொன்னால் ஒரு கோடாரி, ஒரு வாள், ஒரு தடி, ஒரு கோல். அப்ப இது தேவனுக்கு எதிராக எழும்பி பெருமை பாராட்டி இருக்கும் பொழுது, தேவனுடைய வேலைகளை செய்திருக்கிற பொழுது நான் என்ன செய்கிறேன்? இப்படி என்றேன். அப்போ உண்மையிலேயே நான் எழும்பி அவருக்கு எதிராக எழும்ப முடியுமா? அப்போ அசிரியனை பார்த்து சொன்னாரு, நீ இப்படிதான் செஞ்சிட்டு இருக்க அப்படின்னு தான் சொல்றாரு. இந்த அசிரியன் நினைவுக்கு எதிராக யார் இவனை அனுப்பினது? உண்மையிலே இந்த உணர்ந்து கொள்ளுதல் அவனுக்கு இல்லை இல்லையா? ஏசாயா 10:5 என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ. அப்போ இந்த கையில் இருக்கிற கோல் யாருது? தேவனுடையது. என்ன கோல்? கோபத்தின் கோல். யாருக்கு? அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக கொடுக்கப்பட்டது. அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். இப்போ கோபம் ஒன்று இருக்கிறது, சினம் ஒன்று இருக்கிறது, நிறைய வார்த்தைகளை பேசுறாரு. அப்போ இந்த அசிரியன் கையில் இந்த கோலையும் தண்டாயுதத்தையும் கொடுத்து யாருக்கு விரோதமா அசிரியன் அனுப்பினாருங்க? 10 ஏசாயா 6 அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளில் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். இப்போ முதல் காரியமானது, இவன் யாருக்கு விரோதமாக அனுப்பப்படுகிறான் என்றால் அவபக்தியான, தேவபக்திக்கு எதிரான, மேன்மையான, மிக உயர்வான, மதிக்கப்படத்தக்கவரை மதிக்காதபடியினாலே இந்த விதமான ஜனங்கள் அதுக்கு ஆப்போசிட்டா அவரை அற்பமாயி கீழ்த்தரமாய் நின்றபடியினாலே அவங்களுக்கு விரோதமாக செய்த அந்த செயல் தேவனை கோபமூட்டினது. அவர் என்ன செய்தார்? ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் சேற்றை போல மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்காரு. அந்த கட்டளை எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அனுப்பினது யார்? நான் அவனை அனுப்பி. கட்டளை கொடுத்தது யார்? தேவன். என்ன செய்வதற்கு? மிதித்து போடுவதற்கு. எது மாதிரி? சேற்றை போல. யாருக்கு? அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக. ஆனால் அப்படி தேவன் அனுப்பி இருக்கிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? ஏசாயா 10:7 ஆனால் அசிரியன் தன் மனதில் எப்படி நினைவு கொள்கிறான் பார்த்தீங்கன்னா, அவனோ அப்படி எண்ணுகிறது இல்லை. அவன் இருதயம் அப்படிப்பட்டதை நினைக்கிறதும் இல்லை. அப்ப அவன் நினைக்கிறான்,
அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்கிறான். தேவன் அவபக்தியான ஜனங்களை, கோபமூட்டின ஜனங்களை கொள்ளையிட அனுப்பியிருக்காரு. ஆனால் அவன் என்ன செய்யறான்? அதையும் கடந்து அநேக ஜாதிகளை அழிக்கவும் சங்கரிக்கவுமே தன் மனதில் நினைவு கொள்றான். அப்போ அவனுக்கு இன்னும் கூடுதல் விருப்பம் வந்துருச்சா? வந்திருக்கிறது. அவன் தன்னுடைய பலம் என்று நினைக்கிறானா? நினைக்கிறான். அவன் தேவனுடைய கையில் இருக்கிறதா நினைக்கிறானா? இல்லை. இதில் செய்யறதற்கு ஆண்டவர் எதுவரை காத்திருப்பதாக சொல்லுகிறார்? காத்திருந்த பிற்பாடு பிறகு அவனை என்ன செய்ய போகிறார்? அவனை எந்த சுபாவத்திற்காக அப்படி செய்ய போறாருங்க? ஏசாயா 10:12 ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசிரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையுமான பார்வையை நான் விசாரிப்பேன். சரி, தேவன் தான் அவனை அனுப்புறாரு. பிறகு அவனை எதுக்காக அவனை விசாரிக்கிறாரு? அவர் தான் அவர் அனுப்பி விட்டாரு. அவர் சொல்றார், காரண காரியத்தை சொல்றாரு. எது வரைக்கும் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டோம். ஆண்டவர் எது வரைக்கும் இதை காத்திருப்பதாக சொல்றாருன்னா, தேவன் நியமித்த அந்த செயலை முடித்திருக்கும் போது. இப்ப அவனை எதுக்காக விசாரிக்கிறாரு? எந்த சுபாவத்திற்காக விசாரிக்கிறாரு? அசிரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் சொல்றார். பாருங்க, அப்போ இவன் தேவன் என்னை அனுப்பினார் என்று எண்ணுவதில்லை, நினைக்கிறதும் இல்லை. அநேக ஜாதிகளை செய்கிறாரு. அதுகூட யார் அனுப்புனாதோ அவங்களுக்கு நன்றியோடு செய்யாம பெருமையா இருக்காரு, மேன்மையா இருக்காரு, மிரட்டுறாரு, மேட்டிமையா இருக்காரு, கண்ட மேட்டிமையா பார்க்கிறாரு. இதெல்லாம் தேவன் என்ன செய்ய போறாரு? கண்டிப்பா விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய பார்வையிலிருந்து யார் தப்ப முடியும்? தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. எப்படி கேட்கிறான்னு பார்ப்போமே. அவன் தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கும் விரோதமாக பேசும்போது அவன் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், அவபக்தியான தேவனை கோபமூட்டின ஜனங்களை தான் கொள்ளையிடணும். ஆனா இவர் என்ன நினைக்கிறார்னா, அநேக ஜாதிகள் எல்லாம் அவர் செய்யறாரு, பெருமையா இருக்காரு, மேட்டிமையா இருக்காரு, மிரட்டுறாரு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வல்லவன் சொல்றாரு, யாரும் சத்தம் போட்டதுலையும் சொல்றாரு. அதெல்லாம் உண்மைதான். ஆனா இவர் செய்யறாரா? இல்ல. இவரை அனுப்பி வேலை செய்வது தேவன் தாமே. அதனால எந்த ஒரு மேன்மையும் யாருக்கு கொடுக்கணும்னா தேவன் கொடுக்கணும். இப்ப எங்கே வந்துட்டாரு? இதுவரைக்கும் புறஜாதியான தேவனங்களை அந்த வணங்குகிற மக்களை அவர் அழிச்சிருக்காரு. இப்ப யார்கிட்ட வந்துட்டாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட வந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்திருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்த ஜனங்கள்கிட்ட வந்திருக்கும் போது தேவன் அவனை பார்த்து என்ன கேட்கிறாரு? சாதாரணமாக தேவனுக்கு பயந்த மக்களை தொடும்போது கர்த்தர் சொல்றாரு, அவன் ஒன்னே இல்லை என்னைத்தான் தொடுறான். ஒன்னையே தூசிக்கல, அவன் என்னையை தான் தூசிக்கிறான். ஒன்னையே அவன் கனவீனம் பண்ணல, என்னையை தான் கனவீனம் பண்றான். அப்போ ஒன்றும் இல்லை, என் கண்மணியை தொடுறான் அப்படின்னு தேவன் சொல்றாரு. இப்போ அவர் கேட்கிறாரு பாருங்க ஒரு கேள்வியை. ஏசாயா 37:23, யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி, எசேக்கியாவுடைய ஆளுகையில் இருக்கிற அந்த மக்களுக்கு முன்னாடி இப்படி பேசும்போது அவங்க விண்ணப்பம் பண்ணாங்க. இப்போ தேவன் கேட்கிறாரு, யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா? அவர் செய்த வேலையெல்லாம் யாருக்கு? தாவீது சொன்னது மாதிரி இல்லையா? தேவனுடைய ஜனங்களை அவன் நிந்தித்தான், தேவனை அவமானப்படுத்துறது இல்லையா? அப்ப இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் எடுத்தாய். உன் சொல்றாரு, உன் ஊழியக்காரனை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து. அவங்களதான் பேசிட்டு இருக்காரு. யாரை நிந்திக்கிறாரு? ஆண்டவரை. என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளில் கொடுமுடிகளும் லீபனோனின் சிகரங்களிலும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்ததின் கடைசி எல்லை மட்டும் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என்று குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகழியெல்லாம் வரலப்பண்ணினேன்
சாதாரண பாருங்க, காலில் தூத்து போட்டேன், எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. அரணிப்பான இடங்களின் அகழிகள் எல்லாம் வரலவும் பண்ணினேன், அணக்கட்டெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்றார் பாருங்க. சொன்னாய் அவரு அதை செய்தாரா இல்ல தேவன் ஒரு திட்டம் செஞ்சாரா? சொல்றார் தேவன் 26ஆம் வசனத்துல, நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாகும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். யார் சொல்றது? தேவனுடைய திட்டம் இருந்தது. எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி? வெகு காலத்துக்கு முன்னாடி. அதை நியமித்தேன், நான் திட்டம் பண்ணேன். கேட்டதில்லையா? அரணான பட்டணங்களை பாழான மென்மேடாகும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணேன்னு சொன்னார். அசிரியனை கர்த்தர் ஏன் விசாரிக்கிறார் என்றால், இன்னும் மீண்டும் காரணம் சொல்றார், நிறைய காரணங்கள்ல சொல்றார். ஏசாயா 37:28, 28-29 வசனங்கள்ல, உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன்னு சொன்னார். அது ஏசாயாவுக்கு சொல்லி இது அனுப்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளை தூஷித்து யார் தப்ப முடியும்? தேவனுடைய பிள்ளைகளை எதிராக நின்று யார் தப்பிப்பாங்க நம்ம நினைக்க முடியும்? இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? முதலாவது, தேவன் நம்பிக்கைக்கு எதிராக, தேவனுடைய செயல்பாட்டுக்கு எதிராக நாம் பேசி நாம் அதிலிருந்து வெளியே வந்துட முடியுமா? தேவன் எனக்கு எல்லா பலம் தந்திருக்காரு, அவருடைய பலமே அல்லாமல் நான் எது ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம விசுவாசிக்கணுமா? இல்லைன்னா நம்ம எத்தனை வேலைகளை செய்யறதாக இந்த அசிரியனுடைய கையில சொல்றாரு. மேன்மை பாராட்டுறாரு, தூசிக்கிறாரு, மிரட்டுறாரு, பெருமை பேசுறாரு, கொந்தளிக்கிறாரு, அவரு வீரியம் பேசுறாரு. கடைசியில் என்னாச்சு? யாரு இதெல்லாம் நடப்பிக்கிறது என்று நம்ம விசுவாசித்தே ஆகணும். எனக்கு அந்த பலத்தை கொடுத்து இதை வாக்கிய பண்ணியிருக்காரு, நானே இது செய்யறது இல்லை, அவர் என்னை நடத்துகிறார் என்று நம்புகிற மனிதர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுக்கு எதிராக நம்ம பேசும் பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கோ தேவ பயமுள்ள மக்களுக்கோ விரோதமாக நம்ம பேசும்போது நமக்கு என்ன ஆகுன்றாரு? யார் எதிர்த்து நிற்பாங்க? தேவன் அங்க வர்றார் அவங்களுக்காக. பாருங்க, ஒரு ராஜாவை அனுப்பிட்டு வந்த வழியை திரும்பி போக பண்ணாங்க. காரணம், அவங்க பண்ண விண்ணப்பம், தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம். அவர் அனுப்பினது தேவ அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக, தேவனை கோபமூட்டின ஜனங்களுக்கு எதிராக. அநேகருக்காக அவர் சொல்லல. ஆனா இவர் நினைவுல இதெல்லாம் தொடர்ந்து இருக்கிறது. அந்த வந்த வழியை திரும்பி போவான்னு சொன்னார். 185,000 பேரை அவன் சங்கரிச்சிட்டான், தூதன். தேவன் தம்முடைய வேலைகளை எவ்வளவு மேன்மையா செய்தார் பார்த்தீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்ம இன்னும் முடிக்கல. இப்போ அவங்க செய்கிற ஜெபம், அவங்க வேண்டிக் கொண்டது, ஏசாயாட்ட போனது, எசேக்கியா கர்த்தரிடத்தில் மண்டாடினது, விண்ணப்பத்தை விரித்து படித்தது, இதெல்லாம் நிறைய காரியங்களை பார்க்கணும். குறிப்பாக நம்ம சொல்லுகிற கருத்து, தேவன் சொல்லுகிற கருத்து என்னன்னா, என்னுடைய யோசனை, என்னுடைய பலம், என்னுடைய வல்லமை அங்கே ஒன்றுமே இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி நடக்குது. நான் அவருக்கு பிரியமானபடி நான் செய்தால் அதை வாக்கி பண்ணுறார். அவருக்கு பிரியமான சொல்லும்போது அவருடைய யோசனையின்படி போகணும். அவர் எனக்கு என்ன அனுமதிச்சிருக்காரோ அந்த யோசனையில் போகும்போது அதை எனக்கு வாக்கியம் பண்ணுறாரு, அனுமதிக்கவும் செய்கிறார். இவருடைய பெருமை, நெஞ்சின் வினை, கண்களின் மேட்டிமை, என்னுடைய பார்வை எல்லாத்தையும் விசாரிக்கிறார். எல்லா மனிதர்களையும் நம்ம மதிக்க கற்றுக்கணும். அற்பமாக நம்ம எண்ணி மேட்டிமையான பார்வையை கொண்டு இவங்கெல்லாம் ஒரு அற்பமான ஜனங்கள் அவன் சொல்கிறான் பாருங்க.
உன் கால்களினால் அரணிப்பான அந்த அகழிகளையே தூத்து விட்டேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பெருமை! இந்த பலத்தை கொடுத்தது யார்? அவர் கையில் இருக்கிறது சினத்தின் தண்டாயுதம், என்னுடையன்றார். இப்படி நாம தேவனுக்கு எதிராக நம்ம இருதயத்தில் பேசும்போது கூட நாம் தண்டிக்கப்படுவோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், என்னை தேவன் குறைவில்லாமல் நடத்தினார், எனக்கு தேவன் குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார், இதை தடையில்லாமல் எனக்கு நன்மையான காரியங்களாக வாய்க்க பண்ணியிருக்கிறார் என்று நாம இருதயத்தில் சொல்லணும். இருதயத்தில் நம்ம சொல்லாம இருதயத்தில் நான் தான் நினைச்சுக்கிட்டு வெளிப்படையா தேவன் தான் செய்தான்னு சொன்னோம்னா, தேவனுக்கு எது பார்க்கிறாருங்க? ஒரு தோற்றமா, இருதயமா? இருதயம். மனப்பூர்வமாக தேவனுடைய செயல்களை அங்கீகரிக்கிற பிள்ளைகளாக நாம் இல்லாவிட்டால் இங்கிருந்து யார் தப்ப முடியும்? யாரும் இல்லை. தேவனுக்கு எதிராக நாம் பேசிவிட்டு தப்ப முடியுமா? நான் எங்க தேவனுக்கு எதிராக பேசினேன்? அவனுக்கு விரோதமாக தான் பேசினேன். அவன் யாரு? தேவனுடைய பிள்ளை இல்லையா? அவர் தெளிவா சொல்றார் இல்லையா? எனக்கு விரோதமாய் நீ கொந்தளித்தது, வீரியம் பேசினது யாருக்கு விரோதமாய்? கேட்கிறாரா? கேட்கலையா? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமா நம்பிக்கையை கெடுக்க முயற்சி பண்ணாங்க இல்லையா? ஊழியக்காரனை கொண்டு நிந்தித்தாரு. தேவன் என்ன கேட்கிறாரு? யாருக்கு நல்லது? என்னாச்சு? நீ யாரு? யாருக்கு விரோதமாக செஞ்சிட்டு இருக்க? பயம் இல்லையா? நாம் தேவனுக்கு எதிராக பேசுவதை குறித்து நாம் பயந்திருக்கணும். உயர்வான, மேன்மையான, மதிக்கப்படத்தக்கவருக்கு விரோதமாக, அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்படி பேசுவோம்? எப்படி உயர்த்துவோம்? பாருங்க, தேவன் அனுமதிக்காத, துன்பப்படுத்தாத மக்களை நாம எப்படி துன்பப்படுத்துவோம்? கொந்தளிக்கிறார் இவர். செவிகளில், தேவனுடைய செவிகளை ஏறிச்சுட்டார். துரடு தெரியுதா? துரடு உள்ள விட்டா வெளியே எடுக்கிறதுக்கு பிச்சுட்டு தான் வரும். தூண்டில் முள் மாதிரி இருக்கும். தூண்டில் முள் மாதிரி பெரிய துரட போட்டாச்சு, ஆங்கர் மாதிரி, அது உள்ள எடுத்துட்டு எடுக்க முடியாது, பிச்சுட்டு வந்துடும். கடிவாளத்தையும் போட்டாச்சு, எங்க திருப்ப முடியும்? வாயை மூடிட்டு அமைதியாக தான் போகணும். பிச்சிரும் பிச்சு. மூக்கில் போட்டால் என்ன ஆகும்? தேவன் எவ்வளவு கோபமா இருந்தா இதெல்லாம் சொல்லுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனித நம்பிக்கையும் தேவ நம்பிக்கையும், என்னை நானே நம்புவது, பிறகு மற்றவர்களை நம்புவது, இப்படி சில வார்த்தைகள் இருக்கிறது. இதெல்லாம் நான் பார்க்கிற பொழுது நமக்கு பயம் இருக்கணும். தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் உணர்ந்திருக்கணும். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்மை ஆசீர்வதிக்கவும் முடியும். நம்முடைய பெருமைக்காக நாம் தாழ்த்தப்படவும் முடியும். நாம் பயந்து அவருடைய செயல் இது என்பதை நாம் ஒத்துக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.